நாங்கள் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி தலையிலே தாழ்த்தி, ஏசப்பா நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்க ஏசப்பா. எங்கள் பாவங்களை மீட்டிங் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கொஞ்ச நேரம் உங்களை துதிச்சு பாட போகிறோம் ஆண்டவரே. இன்னால வரை எங்களை பாதுகாத்து வழிநடத்தினீங்க அப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லாம் செல்ல போகிறோம் ஆண்டவரே. இன்னும் இந்த நேரத்தில் ஏசப்பா உங்களை துதிச்சு பாட ஆண்டவரே, உணர்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, உங்கள் கரை எங்கள் கூட இருக்கட்டும் அப்பா. எங்களை பாவங்களை போத்த தேவன் ஆண்டவரே, சிலுவையில் அறையப்பட்டீங்களே அப்பா, எங்களுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஜெயிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். பாவங்களை போக்கி சாபங்களை தீக்கும் ஆண்டவரை நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? பாவங்கள் போக்கவே என்ற பாடத்தை பார்க்கலாம். Thank you.
போகிறோம். தலைகளை தாழ்த்தி இயேசப்பா, லூக்கா 5:32 சொல்லுது, நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்காக நான் அழைக்கப்பட்டேன், இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லுது. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் தொட போறாரு, தனிப்பட்ட விதத்துல பேச போறாரு. அவன் கேளுங்க வாயிலை திறந்து. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எங்களை வழிநடத்தினீங்களே அப்பா. எத்தனையோ பேர் சோர்ந்து போயிருக்காங்க ஆண்டவரே, ஆனா என்ன இங்க வரைக்கும் என்னை கூட்டு வந்தீங்களே அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வாயிலிருந்து பாடுவீர்களா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் தனிமையாக இருக்கோம் நாங்கள் நினைச்ச போது எங்கள் கூட இருந்தீங்க, எங்களுக்கு காட்டுனீங்க ஆண்டவரே. அப்பா நன்றி. எத்தனையோ பேர் எங்கள் மருத்துவத்தில் இருக்காங்க, உடம்பு சரியாமல் இருக்காங்க, வேதனையில் இருக்காங்க, மன கஷ்டங்கள்ல இருக்காங்க. நம்மளை கொண்டு வந்து இங்கே நிறுத்திருக்காங்க. ஆமென். அப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் போக போகிறோம். உங்களோட நாங்கள் பேசுவோம் ஏசப்பா. எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்களுக்காக ரத்த சிந்தனவரே எங்களை மன்னிங்க அப்பா. இந்த புதிய வருடத்தில் ஏசப்பா உமக்காக வாழ நீங்க எங்களுக்கு வச்சிருக்க சித்தத்தை நாங்கள் நிறைவேறாப்பா உதவி செய்யாதவரே. இத்தனை வாட்டி கீழே வந்தாலும் அப்பா எங்களை தூக்கி எழுப்பினீங்களேப்பா. விரோதமாக எத்தனையோ தப்பு செஞ்சுட்டு மாட்டேங்கிறே, மன்னிங்க அப்பா. இனிமேல் அந்த தவறை செய்யாம எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நாளை தந்ததுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இயேசுவே, இன்னைக்கு நாங்கள் பண்ண எல்லா ப்ரோக்ராமையும் எங்கள் நிழலோட கூட இருந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. அதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. இயேசுவே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்து வந்தீங்க. அதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. இயேசுவே, இந்த வருடம் முழுவதும் நாங்கள் பண்ண ஒரு விஷயத்தையும் எங்கள் கூட இருந்து எது தப்பு எது கரெக்டுன்னு எங்களுக்கு தெரிவிச்சு எங்கள் கூடவே இருந்தீங்களே, எங்களுக்கு ஒரு நல்ல கைடாக இருந்தீங்க ஏசப்பா. அதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. இங்கே ஒருவருக்காகவும் ஒருவர் தனித்தனி பேருக்காகவும் நான் செலுத்திக் கொள்கிறேன். தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க ராஜா. இயேசுவே, இங்கே வர குழந்தைங்க எல்லாவற்றுக்காகவும் செலுத்திக் கொள்கிறோம் ராஜா. சபையில் இருக்க ஒரு விசுவாசிக்காகவும் நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம் ராஜா. குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ராஜா. பிள்ளைகள் கூடவே இருந்து அவங்க போக்கிலும் வரதிலும் அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் இன்னும் வளர்ந்து நிற்க நீங்கள் அவர் கூட இருக்க இயேசுவே. இன்னும் சபைக்கு வர முடியாத விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க ராஜா. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சேருங்க இயேசுவே. உங்க சித்தம் எங்க இருக்கும், உங்க சித்தம் எங்க இருக்கும் அது நடக்கட்டும் ராஜா. உங்க சித்தம் என்னவோ அது எங்க வாழ்க்கையில நடக்கட்டும் ஏசப்பா. இயேசுவே, கடந்த வருடம் முழுவதும் எங்களை நன்றாக பாதுகாத்து வந்தீங்க இயேசுவே. இந்த ப்ரோக்ராமை நல்லபடியாக முடித்து வைப்பீங்க என்று நம்புகிறோம் ராஜா. அடுத்த வருடமும் எங்களை இதே போல கண்மணி போல பாதுகாத்து எல்லா தடைகளிலிருந்தும் எங்களை விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மூணு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you all for watching. God bless you.